வந்ததுக்கு அப்புறம் பேசணும். ஏன்னா என்ன பேச போறோம், என்ன வரப்போகுது, பிரதமர் அவர்கள் வந்து என்னென்ன மெசேஜ் கொடுக்க போறாரு. ஏன்னா எலெக்ஷன் நேரம் இருக்கு. இந்த நேரத்துல ஒரு சரியான மெசேஜ் கொடுக்கணும். இது வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தை வந்து மிக ஒரு உருவான தேசத்தை உருவாக்கணும். ஒரு விக்சித் பாரத் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் அப்படி உருவாக்கணும்னா நிச்சயமாக அதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் டிஎம்கே ஃபைல்ஸ் திருப்பி அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய ஆடியோ அதெல்லாம் வெளியிடாங்க. அதை பத்தி நினைக்கிறீங்க? எலெக்ஷன் டைம்ல தாக்கத்தை இது ஆரம்பத்துல பண்றாங்க. இது வந்து எலெக்ஷன் நேரத்துல பண்றோங்கிறது கிடையாது. இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன பேச போறாரு, எந்த ஃபைல் வெளியில எடுக்க போறாரு, அது நினைச்சுதான் கொஞ்சம் பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த பயம்தான் சமீபத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து திமுக காரங்க பேசும்போது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதிலாக 3 மடங்கு அதிகமாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து அவங்களுடைய மைண்ட் எந்த அளவுக்கு வந்து ஒரு தடமாறுது நமக்கு பார்த்து சத்தியமா எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு தேர்தலும் இதுதான் சொல்றேன். கட்சியில இருந்து பெரிய இடத்துல ப்ரூவ் பண்ணணும் யார் என்ன நல்லா இருக்கும். ஏன்னா கட்சியோட வெற்றி இருக்கணும். தனிப்பட்ட முறையில ஒரு நபருடைய வெற்றி இருந்தாக்க அது வந்து லாபமே கிடையாது. கட்சியோட வெற்றி இருக்கணும். என்ன போட்டியிட சொன்னா நிச்சயமாக போட்டியிடுவேன். ஆனா அது எல்லாமே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பார்ட்டி. நிறைய அது மட்டும் சொல்லுங்க. ஐ திங்க் எல்லாரும் வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. அதுதான் நான் பெருசா பாக்குறேன். ஏன்னா காங்கிரஸ்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்காங்க. பாஜக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் மேலே போது எல்லாருக்கும் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.